ரியல்மிலேருந்து 5i அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே ரியல்மிலேருந்து லான்ச் பண்ண 5 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை கேன்சல் பண்ணிவிட்டு 5i அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரியல்மியோட 5i ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி 5 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா இல்லைனா குறைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரியல்மிலேருந்து 5i அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரியல்மி 5 சீரிஸில் வந்து 5s 5 அப்படிங்கிற சீரிஸ் இருந்தது தெரியும். ஸோ இதில் வந்து 5 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேன்சல் பண்ணிட்டு 5i அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ வழக்கம் போல் ரியல்மி 5 மாதிரியே பேக் சைடில் பிளாஸ்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தடவை அந்த பேக் சைடில் அந்த பேட்டர்ன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் லைட்டாக கிளாஸியாக தான் இருக்குது. ஆனால் வந்து ரியல்மி 5 கூட அந்த கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா லுக்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய அட்ராக்டிவாக இல்லை. ஆனாலும் பார்க்குறதுக்கு கிளாஸி ஃபினிஷாக தான் இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளே பற்றி பேசும்போது இதில் ஒரு 6.52 இன்ச் HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3+ப்ரோட ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரியல்மி 5 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேலும் இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 665 ஆக்டா-கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரில் வந்து 4 கோர்ஸ் வந்து 2 GHz Cryo 260 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Cryo 260லையும் ரெண்டாவது கிராஃபிக்ஸ்க்காக Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரியல்மி 5ல் பயன்படுத்தப்பட்ட அதே ப்ராசர் தான். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான கேஷுவல் மற்றும் எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் விளாடலாம். PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் மிட் செட்டிங்ஸில் கூட ஈஸியாக இந்த ஃபோன் விளாட முடியும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மேலும் அடுத்தபடியாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். ஸோ ரியல்மி 5ல் வந்து முதல்ல 3GB ரேம் வித் 32GB அப்படிங்கிற பேஸ் ஸ்டோரேஜ் இருந்துச்சு. இன்னொன்று 4GB ரேம் வித் 64 மற்றும் 120GB ஸ்டோரேஜ் இருந்துச்சு. ஆனால் இந்த ரியல்மியோட 5iயில் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் வித் 64GB அப்படிங்கிற ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா இது வந்து 3GB ரேம் 32GB கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு அப்கிரேட் தான். மேலும் 2GB வரையும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. இது டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டாக வர காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் பயன்படுத்த முடியும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமரா ஸ்கோரும். ஸோ பேக் சைடில் நமக்கு ரியல்மி 5ல் இருந்த மாதிரி இதுலேயுமே வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா. இது சோனியோட IMX386 சென்சார் கொடுத்துருக்காங்க. f1.8 ஆப்பர்ச்சரில் இருக்குது. இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. இது போக வீடியோ கேப்சரிங்காக எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 118 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்கிறதுக்கு. இது f2.25 ஆப்பர்ச்சரில் இருக்குது. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு இது உதவும். நாலாவது கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இது 4 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ்அப்பில் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.4 ஆப்பர்ச்சரில் இருக்குது. மேலும் இந்த கேமரா வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா நமக்கு ரியல்மியோட 5ல் இருக்கிற அதே கேமரா செட்டப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. ஆனால் செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையும் ஒரு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரியல்மி 5ல் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா நமக்கு 13 மெகாபிக்சல்லேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஒரு பெரிய டவுன்கிரேடு தான். இருந்தாலும் ரியல்மி 5 கூட அதே ப்ரைஸ் பாயிண்ட், அதாவது அதே 8999ங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டை தான் இதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இதில் வந்து ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஸ்டோரேஜை வந்து ஆப்ஷனை கூட்டிட்டு செல்ஃபி கேமரா வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனோட வெயிட்டை பொறுத்து 198 கிராம் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இல்லை 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூயல் 4GB வோல்டி, ப்ளூடூத் 5, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ USB வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்கு போர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட வாய்ஸை பொறுத்தவரையும் இது வந்து Android 9.0 பையில் வந்து கலர் வாய்ஸ் 6.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இது ரியல்மியோட எடிஷனாக இருக்குது. ஃபோனோட கலரை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து ஆக்வா ப்ளூ மற்றும் ஃபார் ஸ்க்ரீன் அப்படிங்கிற 2 கலரில் வருது. இது 8999 ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து சேல் வந்து ஆரம்பமாகுது. ஸோ இந்த ஃபோன் வந்து ரியல்மி 5க்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை வந்து அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு வேணும், அதுவும் அந்த ப்ரைஸ் பாயிண்டில் நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். செல்ஃபி முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ரியல்மியிலேருந்து 5s அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒருவேளை பேக் சைடில் உள்ள கேமராவும் சரி செல்ஃபி கேமராவும் சரி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கலாம். அதில் வந்து பேக் சைட் கேமரா வந்து நல்லா இருக்குது இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஒருவேளை அந்த ரியல்மியோட 5s ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் வந்து மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள். மேல்பாடு இருக்கிறது நான் அருண் டெக். மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.